என்ன சாமி இன்னும் மாலை போட்டே இருக்கிறீங்க, எப்போதான் மாலை கழட்டுறது அப்படின்னு சொல்லியும் சில பேர் கேட்கலாம். சில பேர் என்ன முருகனுக்கு மாலை போட்டிருக்கீங்களா இல்லை ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கலாம். சில பேருக்கு நான் கமெண்ட்லேயே கூட சொல்லியிருக்கேன், முருகனுக்கும் ஐயப்பனுக்கும் வந்து நான் 100 நாள் விரதம் இருக்க சாமி, அவருக்கு ஒரு மண்டலம் 48 இவருக்கு ஒரு மண்டலம் 48 சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வரதோட 100 நாள் விரதம் வரும் சாமி அப்படின்னு சொல்லி நான் சொல்லி வந்திருக்கேன். அப்படி 100 நாள் விரதம் இருக்கிற அளவுக்கு ஐயப்பனும் முருகனும் உங்களுக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஐயப்பன் என்ன செஞ்சாருங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு மணிகண்டனை கொடுத்ததுக்கு அந்த ஐயப்பனுக்கு என் உயிர் உள்ள வரைக்கும் நான் வந்து அவருக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன். முருகனுக்கு வந்து எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு வருஷம். ஆனால் முருகனுக்கு எனக்குமான சம்மந்தம் என்ன, முருகன் வந்து என் வாழ்க்கைக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் எப்போ வந்தார், முருகன் எனக்கு அப்படி என்ன ஒரு அதிசயம் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்ல. அதனால தான் அவருக்கு இவரும் ரெண்டும் சேர்ந்து போட்டதுக்கான காரணமும், சேர்ந்து இந்த 100 நாள் இருக்கிற விரதத்துக்கான காரணமும் அப்போ தானே உங்களுக்கு புரியும். முருகப்பெருமான் என் வாழ்க்கையில் அப்படி என்ன ஒரு அதிசயத்தை செஞ்சார் அப்படின்னா, எனக்கே இப்போ ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிய வரும். தம்பி பிறந்தப்போ தான் எனக்கு வந்து முருகன் வந்து என் வாழ்க்கையில் என்ன செஞ்சாருங்கிறது அப்போ தான் நான் உணர்ந்தேன், அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். தம்பி பிறந்துட்டான். தம்பி பிறந்தவொடனே நான் போய் எல்லாம் சந்தோஷமாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மாட்ட போய் சொல்கிறேன், ஏம்மா பரவாயில்ல, ஐயப்பன் நான் வேண்டிக்கிட்ட மாதிரியே வந்து எனக்கு வந்து மணிகண்டன் கிடச்சிட்டார்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன். இனிமேல் ஐயப்பனுக்கு ரெகுலராக நான் மாலை போட்டு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, அதுக்கே நீ அப்படி சொல்கிறியே, அப்போ வந்து உங்கள் அப்பா பண்ணதுக்கு நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்ன அப்படி அப்பா பண்ணார் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ தான் சொன்னாங்க, இந்த மாதிரி வரிசையாக வந்து நம்ம வீட்டில் 8 பெண் குழந்தைங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 பெண் குழந்தைங்க வந்து இறந்து ஒரு 2 குழந்தைங்க பிறந்து கொஞ்சம் தூரம் வளர்ந்து இறந்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பொன் குழந்தைங்க வரிசையாக பிறந்தாங்க. அதுக்கிடையில் ஒரு ரெட்டைப்பிறவி 2 பொன் குழந்தைங்க பிறந்து இறந்துட்டாங்க. மொத்தம் 8 பொன் குழந்தைங்களாக பிறந்துட்டுருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசுவாங்க வைப்பாங்கன்னு தெரியும். ஒரு ஆம்பளை பிள்ளை பெக்க கூட வக்கில்லன்னு சொல்லி எங்கள் அம்மாவை பேசுகிறாங்க. அதே மாதிரி எங்கள் அப்பாவுக்கு ஒரு குழந்தை பிறக்கையிலையுமே வந்து ஒரு ஆண் குழந்தை இருக்காதா வைக்காதான்னு சொல்லி அவங்க அவ்வளோ எதிர்பார்ப்பில் இருந்திருக்காங்க. ஏன்னா எல்லாமே பொம்பளை பிள்ளைங்களாக இருந்திருக்கு. அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணார் அப்படிங்கிறத எங்கள் அம்மா சொன்னது தான் எனக்கு உடம்பே அப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணாரா, பழனிக்கு வந்து மாலை போட்டு, முருகருக்கு மாலை போட்டு 3 ஊரில் போய் வந்து மடியேந்தி பிச்சை கேட்டு அந்த காசை வாங்கி எங்கள் அப்பா வந்து அங்கே கோயிலில் போய் உண்டியலில் போட்டுட்டு அவர் வந்து எனக்கு ஒரு பையன் வேணும்னு சொல்லி வேண்டிட்டு வந்தாராம். வேண்டிட்டு அந்த வருஷம்தான் நான் வந்து பிறந்திருக்கேன். பிறந்த உடனே எனக்கு வந்து பேர் வச்சது பார்த்தீங்கன்னா அது ஒரு கதை. அதை சர்ச்சில் கொண்டு போய் வச்சாங்க. அது ஏங்கிறது நான் சொல்கிறேன். பிறந்த உடனே எனக்கு ஒரு 5 பேர் குலுக்கி போட்டிருக்காங்க. ஆனால் அந்த 5 பேரில் வந்த பேர் தான் சக்திவேல். முருகர் வந்து எங்கள் அப்பா வந்து போய் 3 ஊரில் பிச்சை எடுத்து அந்த காசை கொண்டு போய் அவர் உண்டியலில் போய் போட்டுட்டு வந்த அந்த வருஷமே நான் பிறந்தேன். 5 பேர் போட்ட பேர்லையும் அவரோட முருகரோட பேரே வந்து சக்திவேல்னு சொல்லி வந்ததும் ஒரு பெரிய விஷயம்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதை கேட்டவுடனே எனக்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அது, இடையில எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, பங்குனி உத்திர விருதர், முருகரோட பேர் வச்சுருக்க விருதர் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்கிட்டது கூட கிடையாது. முருகரை கும்பிடுவேன், ஆனால் அந்தளவுக்கு மானசீகமாக கும்பிட்டதுன்னா கிடையாது. இந்த விஷயம் சொன்ன உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம சும்மா ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு நம்ம போய் நம்ம இந்த மாதிரி எனக்கு ஒரு பையன் கொடுன்னு கேட்டுட்டு வந்ததுக்கே நமக்கு ஒரு பையன் கிடைச்சதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்போ 8 பொன் குழந்தைகளை வரிசையை பெற்று ஒரு பையன் இல்லைன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அவங்களுக்கு வந்து ஒரு பையன் கிடச்சிருக்குது அப்படிங்கையில் அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அது இருந்திருக்கும் அப்படிங்கிறத அப்புறம் தான் நான் உணர ஆரம்பித்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் அப்போனா பார்த்தீங்கன்னா பீரோவில் வந்து ஒரு முருகரோட மாலை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த முருகரோட மாலையை பார்க்கையில் என்ன அது மாலை இருந்துக்கிட்டே இருக்குன்னு கேட்டால் அது எங்கள் அப்பா போட்டிருந்த மாலை அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லிடுவாங்க. அப்போ ஒரு முருகர் பக்தர் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும், அவ்வளோதான் எனக்கு தெரியுமா ஒழிச்சு. ஆனால் எனக்காக வேண்டி அவர் போய் மாலை போட்டு போய் நான் பிறந்தேங்கிற விஷயமே எனக்கு இப்போ 4-5 மாதத்துக்கு முன்னாடி தான் தெரியும். அப்போ ஒரே ஒரு முடிவு எடுத்துட்டேன், முருகா இனி வரைக்கும் என் வாழ்க்கையில் நீ என்ன செஞ்சேன்னு தெரியாது, ஆனால் என் உயிரையே நீ பிச்சையாக போட்டிருக்காங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதனால என் வாழ்க்கையில் என்றைக்குமே இன்னைக்கு முருகனுக்கும் ஐயப்பனுக்கும் ஒன்றி நான் மாலை போட்டிருக்க காரணமே முருகனும் ஐயப்பனும் இல்லாமல் வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா என்னையே இந்த உலகத்துக்கு என் உயிர் பிச்சை போட்டது எம்பெருமான் முருகப்பெருமான். நான் வந்து என் குழந்தை வேண்டுன்னு கேட்டது என் ஐயப்பன் தான். எனக்கு ஒரு ஆண் வாரிசு கொடுத்தது ஐயப்பன். அப்போ என்றைக்குமே இந்த உயிர் போகிற வரைக்கும் அந்த ஐயனுக்கும் அந்த முருகப்பெருமானுக்கும் என்றைக்கு நான் கடமைப்பட்டவன் நான் இருப்பேங்கிறத உணர்ந்தேன். உணர்ந்ததுக்கப்புறம் தான் உங்கள் 2 பேருக்கு நான் இனிமேல் என் உயிர் இந்த கட்ட போகிற வரைக்கும் இந்த உயிரோட சம்மந்தப்பட்டது நீங்கள் 2 பேரும். அதனால் என்றைக்கும் உங்களுக்காக மாலை போட்டு இருப்பேன். அந்த மாலை போட்டு இருக்கிற டைமில் என்னால் முடிஞ்சது
எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்குவேன், எல்லாருக்காக ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு என் மனசுக்குள்ளே தோணுச்சு. அதை நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சாமிகளா. வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்குள்ளே நிறைய கேள்விகள் இருந்திருக்கும், அது எல்லாத்துக்கும் இதுதான் பதில். அந்த முருகன் செஞ்ச அதிசயம் 30 வருஷத்துக்கு முன்னாடியே என் வாழ்க்கையில் வந்திருக்காரு. ஆனால் இன்றைக்கி நான் 30வது வயசில் தான் அந்த முருகனுக்கு மாலையை போடுறேன், அவரை பற்றி நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் ரொம்ப நாள் கழித்து வந்து, ஆனால் கரெக்டான டைமில் சொல்லியிருக்காரு. உனக்கு எப்படி ஒரு ஆண் குழந்தை நீ ஒரு கடவுள்கிட்ட வேணி, அது மாதிரி தாண்டா உன் அப்பனும் வேண்டுனா அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னனால தான் நான் அந்த குழந்தைங்களுக்காக வேண்டிக்கிறதுங்கிற ஒரு முடிவெடுத்த காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையில் குழந்தைங்கிறதே ஒரு வரமாக கிடச்சது தான். எங்கள் அப்பாவுக்கு 8 பொன் குழந்தை பிறந்து 9வது ஒரு பையனாக கிடச்ச நானாக இருக்கட்டும், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறந்து அந்த பொன் குழந்தைக்கு என்ன நடந்துச்சு எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை காப்பாற்றி கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 5 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்து, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மணிகண்டன் கிடச்சதா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா குழந்தை வரங்கிறது எங்கள் குடும்பத்தில் அந்த கடவுள் கொடுத்த ஒரு வரமாக இருந்துச்சு. அதனால தான் சரி நம்ம எல்லாருக்காக வேண்டுவோம், எல்லாருக்காகவும் ஒரு குழந்தை வரம் கேட்போம்னு நான் நினச்சேன். வேறு ஒன்றும் கிடையாது. இது இந்த வருஷம் மட்டும் தொடராது சாமி. இந்த உயிர், இந்த ஆத்மா போகிற வரைக்கும் இது ஒரு சேவை, இது ஒரு இதாக நான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இது வந்து நான் வணங்குற அந்த ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் செய்கிற ஒரு கடமையாக தான் நான் நினைக்கிறேன். அதனால் வந்து என் உயிர் போகிற வரைக்கும் இந்த 100 நாள் விரதம் வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த 100 நாள் விரதத்தில் என்னால் முடிஞ்ச விஷயங்கள் செய்வேன். மற்ற நேரத்தில் செய்கிறது எப்போதும் செய்வேன். ஆனால் இதுக்கான ஸ்பெசிஃபிக் காரணம் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன். ஏன்னா ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தார், ஐயப்பனுக்கு முருகனுக்கு ஒன்றா மாலை போடக்கூடாதுன்னு. ஐயப்பனுக்கு முருகனுக்கு ஒன்றா மாலை போடக்கூடாதுன்னு யாரும் சொல்லவும் கிடையாது, போடுங்கன்னு சொல்லவும் கிடையாது. அது அவங்கவுங்க மனசு சம்மந்தப்பட்டது. உண்மையாக நம்ம விரதம் இருந்துக்கிட்டு நம்ம பிரம்மச்சரியத்தை நம்ம கடைப்பிடிச்சிக்கிட்டு நம்ம நல்லபடியாக விரதம் இருக்கிறதுக்கு எத்தனை நாள் முடிஞ்சாலும் நம்ம விரதம் இருக்கலாம். அது தப்பு கிடையாது. அது 100 நாளாக இருக்கலாம், 200 நாளாக இருக்கலாம், 50 நாளாக இருக்கலாம், 48 நாளாக இருக்கலாம். என் மனசாட்சிக்கு 2 பேருக்குமே சரிசமமாக 48 நாள் இருக்குன்னு நினச்சேன். அதை தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். தைப்பூசம் முடிஞ்சு தான் நான் மாலை கழட்டுவேன். பார்ப்போம். அந்த ஐயனோட அருளாலையும் நான் ஒரு வேண்டுதல் கேட்டு தான் இருக்கேன். அந்த ஐயன்ட்டையும் முருகன்ட்டையும் அந்த வேண்டுதல் நடந்தோன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா சாமி பக்தி வந்து எனக்கு இப்போ தான் வந்துச்சு அப்படின்னா கிடையாது. சாமி கும்பிடுவேன். ஆனால் முருகர் மேலே ஐயப்பன் மேலே வந்த விஷயத்த நான் சொன்னேன். ஆனால் நான் சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு வந்து எப்போ விவரம் தெரிய ஆரம்பிச்சிச்சோ அப்போலேருந்தே எனக்கு கடவுள்லாம் என் சமயபுரம் மாரியம்மா அப்படின்னு தான் நான் நினச்சிருக்கேன். ஏன்னா அவங்கள தான் என்னோடய கஷ்டமாக இருக்கட்டும், நஷ்டமாக இருக்கட்டும், என்னோடய சந்தோஷமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஸ்கூல் படிக்கலுக்குன்னா ஓடி போய் உட்காந்து அவங்கள்ட்ட புலம்புவேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. சமயபுரம் மாரியம்மனை வந்து நான் 3வது படிக்கையிலேருந்து அவங்களுக்கு மாலை போட ஆரம்பித்தேன். 12 வருஷமாக சமயபுரம் மாரியம்மனுக்கு மாலை போட்டிருக்கேன். இப்போ இந்த வருஷம் வந்தால் 13வது வருஷம். அந்த சமயபுரம் மாரியம்மனை தான் என் மனதால் என்றைக்குமே நினச்சி வணங்கியிருக்கேன். அந்த டைமில் கூட எனக்கு மற்ற கடவுளை பற்றி அந்தளவுக்கு தெரியல. நான் வணங்குறது எல்லாம் சமயபுரம் மாரியம்மா. என் ஊரில் பக்கத்து ஊரில் இருக்கிற எல்லக்காளி அம்மன் கோயில் இருக்குது. அங்கே நான் மாலை போடுவேன். அழகு இப்படி போடுவாங்கள்ல, அழகு போடுவேன், கரகம் தூக்குவேன், முதுகில் வேல் போடுவேன், எல்லா வேலையும் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா என் சமயபுரம் மாரியம்மனும் எல்லக்காளி அம்மனும் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் இப்போ ரீசெண்டாக ஐயப்பனுக்கு ஒரு 3 வருஷம் மாலை போட்டதாக இருக்கட்டும், முருகரை பற்றி இந்த வருஷம் தெரிஞ்சதாக இருக்கட்டும், இதெல்லாம் இதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி கடவுள்லாம் என் சமயபுரம் மாரியம்மோ எல்லக்காளியும் தான் நான் நினச்சிருக்கேன். கடவுளில் ஒன்றும் அப்படி இப்படின்னு வித்தியாசம்லாம் இல்லை. எல்லா கடவுளையும் நம்ம கும்பிடலாம். நான் சர்ச்சுக்கு போவேன், சர்ச்சில் கும்பிடுவேன். சர்ச்சில் ஏன் எனக்கு பேர் வச்சாங்க அப்படிங்கிற போய் சர்ச்சில் நல்லா கேட்டுக்கோங்க. இன்றைக்கி உள்ள சர்ச்சு மாதிரினா அன்னைக்கு கிடையாது. அன்னைக்குன்னா பார்த்தீங்கன்னா சர்ச்சில் ஒரு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி வைக்கிறாங்க அப்படின்னா கிறிஸ்டின் பேர் தான் வைக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. கிறிஸ்டின் பேர் வந்து வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் கிராமப்புறத்தில் உள்ள சர்ச்சில்னா போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஜாதி மதம் அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டாங்க. அப்படி தான் எங்கள் ஊரில் உள்ள சர்ச்சில் கொண்டு போய் தான் எனக்கு பேர் வச்சாங்க. அதில் 5 பேர் கலந்து போட்டிருக்காங்க. அந்த மதத்து பேரும் கலந்து போட்டிருக்காங்க, இந்த மதத்து பேரும் கலந்து போட்டிருக்காங்க. அதில் வந்து எனக்கு சக்திவேல்னு சொல்லி முருகரோட பேர் வந்துச்சு. முருகர் கொடுத்த ஒரு வரத்தில் அந்த முருகரோட பேரே அவர் தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டாருங்கிற விஷயம் எல்லாமே எனக்கு ஒரு ரீசெண்டாக தான் தெரிய வந்துச்சு. அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், நம்ம வந்து முருகரை வழி போடுறோம் அப்படின்னா, அது நீங்களாக இருக்கட்டும், நாங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், முருகரை வழி போடுறோம் அப்படின்னா நம்ம முற்பிறவிலேயோ முன் ஜென்மத்திலேயோ இல்லை நம்ம முன்னோர்களோ யாராவது அந்த முருகரை தொட்டு வணங்கியிருந்தால் தான் அந்த ஒரு தாட்டு நமக்கு வருங்கிறது என்னோட விஷயத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் முருகரை கும்பிடலாம், நீங்கள் முருகர் எல்லாம் கும்பிடலாம். ஆனால் நம்ம முன்னோர்களோ நம்ம முற்பிறவிலேயோ யாரோ அந்த முருகரை நம்ம கும்பிட்டுருந்தா மட்டும்தான் திருப்பி அவரை கும்பிடணும், அவருக்கு தொண்டு செய்யணும்னு சொல்லி நமக்கு தோணும். இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த முருகப்பெருமானுக்கும் ஐயனுக்கும் நான் வணங்குற சமயபுரம் மாதிரிக்கும் தொண்டு செய்வேன். இதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அவங்க எனக்கு செஞ்சுருக்க உதவி எல்லாம் பெரிய உதவி. இன்னும் என் வாழ்க்கையில் நான் கேட்டிருக்கிறது ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும்தான். அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா அதுக்கப்புறம் முழுக்க என் வாழ்க்கையில் இந்த ஆன்மீகத்தில் என்னால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு சந்தோஷமாக
எல்லாருக்கும் உதவி பண்ணிவிட்டு இந்த ஆத்மா போகிற வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கலாம்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். சுவாமியே சரணம் ஐயப்பா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.